ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 3/4 பீட் வந்து நம்ம குவார்ட்டர் நோட்டில் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தோம். அதாவது 3/4 குவார்ட்டர் நோட்டில் எப்படி வரும். இப்போ இதே 3/4 கவுண்ட் வந்து நம்ம 8th நோட்டில் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச மாதிரி 8th நோட் கவுண்ட் வந்து ஒரு குவார்ட்டர் நோட் வந்து 2 8th நோட் கவுண்ட் வரும். ஸோ குவார்ட்டர் நோட்டில் நம்ம 1 சொன்னோன்னா 8th நோட்டில் 1 hand சொல்லுவோம், 2 சொன்னால் 2 hand, 3 சொன்னால் 3 hand, 4 சொன்னால் 4 hand. ஸோ ஒரு பீட் வந்து 8th நோட்டில் வந்து 2 கணக்கு வரும். ஸோ இதே தான் நம்ம இப்போ இந்த 3/4 8th நோட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அந்த பீட் அப்ளை பண்ணுறது வந்து நம்ம எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐஆட்டில் வச்சு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். மற்றபடி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீட் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐஆட்டில் மட்டும் இல்லாமல் வேறு எந்த இதுனாலும் நீங்கள் வாசித்து நீங்கள் அந்த பீட் கொண்டு வரலாம். ஸோ 3/4 8th நோட்டில் நம்ம எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கீழே இந்த ஷீட் மியூசிக் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பீட் வந்து பேஸ் ட்ரம் ஐஆட் சேர்ந்துருக்கும். ஃபர்ஸ்ட் பீட் பேஸ் ட்ரம் அண்ட் ஐஆட் சேர்ந்து வருது. ஸோ செகண்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா ஐஆட் மட்டும் வரும். ஸோ தேர்ட் பீட் வந்து ஐஆட் அண்ட் ஸ்னேர் ட்ரம். அண்ட் அகெயின் ஃபோர்த் பீட் வந்து ஐஆட் மட்டும். திருப்பியும் ஃபிஃப்த் பீட் ஐஆட் அண்ட் ஸ்னேர் ட்ரம். சிக்ஸ்த் பீட் வெறும் ஐஆட் மட்டும். ஸோ இதுதான் இந்த பீட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஸோ இந்த நோட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எந்தெந்த பீட்டில் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வாசிக்கிறோம், ஐஆட் எங்கே வருது, ஸ்னேர் ட்ரம் எங்கே வருது. ஸோ எடுத்தோடனே அந்த நோட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா மெட்ரோனோம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த பீட்டுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஸோ ஃபஸ்ட் பீட்டை நம்ம பார்த்த மாதிரி பேஸ் ட்ரம் அண்ட் ஐஆட், செகண்ட் பீட் ஐஆட், தேர்ட் பீட் ஐஆட் அண்ட் ஸ்னேர் ட்ரம், ஃபோர்த் பீட் ஐஆட், ஃபிஃப்த் பீட் ஐஆட் அண்ட் ஸ்னேர் ட்ரம், திருப்பியும் சிக்ஸ்த் பீட் ஐஆட். ஸோ இவ்வளோ தான். ஸோ 3/4 8th நோட். ஸோ இது கவுண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா 1 and 2 and 3 and. ஸோ குவார்ட்டர் நோட்டில் வந்து 1 2 3 சொல்லுவோம். ஸோ குவார்ட்டர் நோட்டுக்கும் 8th நோட்டுக்கும் அந்த ஹேண்டு தான் வித்தியாசம் வரும். ஸோ 8th நோட்டில் வந்து 1 and 2 and 3 and. இப்போ நீங்கள் 4/4 பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 and 4 and வரும். ஸோ 3/4னால அந்த லாஸ்ட் பீட் அந்த லாஸ்ட் கவுண்ட் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ மொத்தத்துக்கே நம்மளுக்கு 3 கவுண்ட் தான் நம்ம வரும். ஸோ 3 கவுண்ட்னால் நம்ம 3 8th நோட்டில் போட்டிருக்கோம், 1 and 2 and 3 and. ஸோ இப்போ இந்த பீட் நீங்கள் ஃபுல்லாக வாசிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் பீட் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஐஆட் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஸ்பீட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். பேஸ் ட்ரம் ஸ்னேர் ட்ரம்லாம் அதே கவுண்ட்ஸ் தான் வரும். இதே தான் அந்த ஹேண்டில் மட்டும் நம்ம எல்லா ஐஆட்டும் சேர்த்துட்டே போகிறோம். இப்போ நம்ம ஸ்லோவாக ஒரு கவுண்டோட சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 and 2 and 3 and 1 and 2 and 3 and. அப்படி ஸ்லோவாக ஃபஸ்ட்டு எந்த பீட்டில் எந்த பார்ட்ஸ் நம்ம வாசிக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மெட்ரோனோமோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ மெட்ரோனோமோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது 60லேருந்து ஆரம்பிங்க. 60 அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சிலருக்கு எடுத்தோடனே 90 வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்பீட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே ஸ்லோவாக எடுக்கிறதுனால ஸோ 60 70 80 அப்படி 10 10 10 கூட்டிகிட்டே போங்க. மேக்ஸிமம் 3/4 சாங்லாம் ஒரு 150 140க்குள்ளே அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டாலே மோஸ்ட்லி எல்லா சாங்குமே நம்மளுக்கு கவர் ஆகிரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 60லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்போ ஏற்றிட்டே போங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி ஒரு ஃபுல்லாக வாசி பார்ப்போம். கொஞ்சம் டெம்போ ஸ்பீடாக வாசி பார்ப்போம்.
ஸோ இதுதான் உங்களுக்கு 3/4 8th நோட்டில். ஸோ இந்த நோட்ஸ்லாம் என்னென்னு புரியல, இது எதனால் இது 3/4 சொல்கிறோம், குவார்டர் நோட் 8th நோட்டில் டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கீழே இந்த லிங்க்கில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 3/4னா என்ன, 8th நோட்னா என்ன, குவார்டர் நோட்னா என்ன, ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ்லாம் என்ன, அது எல்லாமே கீழே உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வர வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். பாய்.